எப்படி இருந்தது முதல்ல நடித்த போது? நடித்தது வந்து எனக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட் ஆசை என்ன, என்னோடய மூஞ்சியில் மேக்கப் போடணும், எல்லாரும் மாதிரி நல்லா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு சிகப்பு கலரில் நிற்கணும். அப்போ சோட்டா நிற்கிற அம்மான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஷூட்டிங் நடக்கும். அப்போ ஒரு 10 வயசு இருக்குமா 12 வயசு? ஜாஸ்தி இருக்கும், 10-12 இருக்கும்னு நினைக்கிறேன். க்ராஸ் பெல்ட் மணி சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோடனே அம்மாவை போட்டு கொடுமைப்படுத்தி அம்மா கூட்டிகிட்டு போ, ஷூட்டிங் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் அங்கே போகும்போது சொல்லிவிட்டு, அங்கிள் நான் இந்த சினிமாவில் நடிக்கணும் அங்கிள் அப்படின்னு. ஐயோ எல்லா கேரக்டரும் போச்சேப்பா. அதில் ஷோபாக்கா ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தது, ஒரு ஒரு காட்டாளனோட பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர். ஐயோ எல்லா கேரக்டரும் போச்சே, நீ ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்திருந்த அவங்க கிடைக்கலன்னு. அந்த டைமில் பேபி சுமதி ஷோபாக்காலாம் ரொம்ப பிஸி. அவங்க ஒரு வேளை கிடைக்கலன்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணி வேறு ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் நீ நடிச்சிருக்கலாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா. படம் முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 நாள் ஷூட் இருக்குது. அந்த கிளைமேக்ஸில் வந்து ஹீரோயின் வந்து மெயின் கேரக்டர் வந்து ஒன்று தீபாக்கா, இன்னொன்று வந்து ராஜகோகிலா, மீனாவோட அம்மாவோட சிஸ்டர். அப்போ வந்து அவங்களுக்கு பேய் பிடிச்சிட்டதோ சோட்டா நிற்கிற கோயிலுக்கு வருமே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோடய ஃபேஸ் வந்து கேமராவுக்கு முன்னால் தெரியும்னு சொன்னேன். சரி மேக்கப் போட்டு வந்து அந்த கேமராவுக்கு முன்னால் நில்லு, அவ்வளோதான். அந்த ஃப்ரேமில் அவங்க வரும்போது அந்த சைடில் நின்றுட்டு இருப்பேன். அம்மே நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பேன். கொஞ்சம் கண்ணெல்லாம் பெருசாக எழுதி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அப்படி அழகாக அப்படி நின்றுட்டு இருப்பேன், அவ்வளோதான். அது எதுக்குன்னா நம்ம ஊரில் படம் ரிலீஸ் ஆகாமல் தோ நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டது மெரிலாண்ட் ஸ்டுடியோ, கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவில் வந்து 2 ஸ்டுடியோஸ் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து உதயா ஸ்டுடியோ, போபன் குஞ்சாக்கா அவங்களோட தாத்தாவோடது. இன்னொன்று வந்து மெரிலாண்ட் ஸ்டுடியோ. கடவுள் படங்கள் எல்லாம் இவங்க பண்ணுவாங்க, சோஷியல் படங்கள் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டேன். மேக்கப் மேனோட பேர் வேலப்பன். அவர் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு சொன்னாங்க, மேக்கப் போட்டோடனே ரொம்ப அழகாக இருக்க, லட்சணமாக இருக்க, நீ பெரிய ஆர்டிஸ்டாக வருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி அப்படி லொக்கேஷன் அவங்க சோட்டா நிற்கிற கோயில் வந்து செட்டு போட்டிருந்தாங்க. போகும்போது கேமராமேன் தாரா, மணி சார், க்ராஸ் பெல்ட் மணி சார், ரொம்ப அழகாக இருக்க மணி, முதல்லே வந்திருந்து அந்த கேரக்டர் பண்ணியிருப்பேன். தாரா சார் சொன்னாங்க, தெலுங்கு அவர் பெத்த ஹீரோயின் అవుతావు చూడు அப்படின்னாங்க. தெலுங்கு தெரியும், ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார். இதுதான் ஃபஸ்ட்டு நான் மேக்கப் போட்டது.